செய்வாராக. இன்றைக்கு நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். The book of Proverbs chapter 4 verse 23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மேல் உங்க வலது கரத்தை வைத்து எல்லாரும் சத்தம் போட்டு ஒரே ஒரு முறை படிக்க பார்க்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த மே மாதத்தின் கடைசி ஓய்வு நாளாகிய பரிசுத்த நாளிலே நாம் கூடியிருக்கிறோம். 5 மாதங்கள் நிறைவேற போகிறது. கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு முகமுகமாய் இடைப்படுகிற ஒரு வார்த்தை, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட காவல் அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு நமக்கு காவல் தேவையாய் இருக்கிறது. அந்த இடம் வேறு எதுவும் அல்ல, கர்த்தர் படைத்திருக்கிற இருதயம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 23:26 படிச்சீங்கன்னா, என் மகனே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. என்ன அருமையான ஒரு வார்த்தை. ஒரு நிமிஷம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நிறைய பேருக்கு வாழ்க்கையில போராடி 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 ஏன் நம்ம தோத்து போறோம்ங்கிறது தெரியாமையே இருக்கிறோம். குழந்தைங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம். சேர்த்துட்டா அதுவா +2 வரைக்கும் படிச்சு வந்துருமா? நல்ல கவனிங்க. சேர்த்ததுல இருந்து நம்ம என்ன செய்யறோம்? அட்மிஷன் போட்டதுல இருந்து டெய்லி ஸ்கூலுக்கு போறோம், இல்ல மாதம் மாதம் போறோம், இல்ல பேரண்ட்ஸ் டே போறோம், ஸ்கூல் டே போறோம், டீச்சர்ஸ்களை பார்க்கிறோம், பிள்ளை ஒழுங்கா படிக்கிறான்னு பார்க்கிறோம், அடுத்த ரிசல்ட் பார்க்கிறோம், ப்ரமோட்டட் வருதானே. சோ டே பை டே நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கண்ணும் கருத்துமாய் கவனிக்கிறோம். அது மாதிரிதான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கொண்டு வந்து கர்த்தர் சபையில சேர்த்துருவார். சேர்த்துட்டு அவர் வேலைக்காரங்களை போட்டு வச்சிருக்கிறார் தெரியுமா? I am the servant of God. நான் தேவனுடைய வேலைக்காரன், நான் தேவனுடைய பணிவிடைக்காரன். ஏன் என்னை நம்பி இப்படி ஒரு சபையை கொடுத்து, இப்படி ஆத்துமாக்களை கொடுத்து, இப்படி ஜனங்களை கொடுத்து இங்க கொண்டாந்து ஒரு அட்மிஷன் போடுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு சோலையும் கவனிக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தருக்குள் விலையேற பெற்றது. ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுடையது. ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு ஆசிரியர் எப்படி மாணவனை நடத்துகிறார்களோ, ஒரு தகப்பன் எப்படி பிள்ளையை நடத்துகிறார்களோ, அதுபோலதான் போதக ஊழியமும் மெய்ப்பனின் ஊழியமும். மெய்ப்பன் கையில கோடு இருக்கும், போதகன் கையில சத்தியம் இருக்கும், சபையில உபதேசம் இருக்கும், வார்த்தை இருக்கும். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். இதுதான் வழி, இதுல நடங்கள் என்று உங்கள் காதுகள் கேட்க ஆவியானவர் உங்களோடு பேசிக்கிட்டே இருப்பார். அதுக்கு மாத்திரம் நம்ம சரியா செவி கொடுத்து வளர்ந்துட்டோம்னா நம்ம வளர்ச்சி எங்க இருக்குதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேருக்குள்ள இந்த மாதிரியான காரியங்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில இருக்கிறதுனால, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபையில சேர்ந்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், அந்நிய பாஷை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேஷுவலா சாதாரணமா இருக்கிறாங்க. அப்படி அல்ல. நீங்க ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்லுகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை கிட்டி சேர்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியில ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்ல ஏறி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? போயிட்டே இருக்கிறீங்கிறத மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்கு நாம் தான் காவலாளி.
நம்முடைய இருதயத்துக்கு வேற யாருமே காவலாளி கிடையாது. நம்முடைய இருதயத்துக்கு நம்ம தான் வேலி போட்டு அதை பராமரிக்க வேண்டிய கட்டாயம். இந்த உலகத்திலேயே கொலைகாரன் யாருன்னு கேட்டா நீங்க கரெக்டா சொல்லிருவீங்க. காயின் தான் கொலைகாரன் இல்லையா? அவன் கொலை பண்ணின அடுத்த நிமிஷம் அந்த ஆபேலுடைய ரத்தம் பரலோகத்தை பார்த்து கூப்பிட்டுச்சான். முழு திருச்சபையும் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்முடைய ரத்தம் துடிக்கும் போது பரலோகம் சும்மா இருக்க. நம்முடைய ரத்தத்திலிருந்து வர்றதுதான் பெருமூச்சு, நம்முடைய ரத்தத்திலிருந்து வர்றதுதான் உணர்வு, நம்முடைய ரத்தத்திலிருந்து வர்றதுதான் பாரம். நாங்க உங்களை மாதிரி மம்பட்டி எடுத்து வெட்டி வேலை செஞ்சு உழைச்சு வெயில நின்று கலைச்சு பாடுபட்டு ரத்த வேர்வை சிந்துகிற ஊழியர்கள் அல்ல. ஆனாலும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்தில் போராடுகிற காவற்காரர்கள், இரவும் பகலும் கண்ணுறங்காமல் விழித்திருக்கிறவர்கள், ஆத்துமாவுக்கு உத்தரவாதிகள், பெருமூச்சு விடுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், போராடுகிறவர்கள், கர்த்தரோடு கூட நின்று அவரோடு கெஞ்சுகிறவர்கள், மன்றாடுகிறவர்கள். அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா வேலைகளை விட அது கடினமான ஒரு பாரமான வேலையா மாறுது. அல்லேலூயா. அதைத்தான் பக்தர் சொல்றார் எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன். உண்மையாகவே ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி பிரதர் நம்ம இருதயத்தை புரிஞ்சுக்கிறது? நான் கோயம்புத்தூர்ல போய் பிரசங்கம் பண்ண போன காலங்கள்ல பல இடங்கள்ல நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கவுண்டபாளையம் அப்படின்னு கோயம்புத்தூர்ல ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல அருமையான இஸ்ரேல் பொன்னப்பா சகோதரர் என்னை கூப்பிட்டு பயன்படுத்துறாரு 3 நாட்கள். அப்படி பயன்படுத்தும் போது எனக்கு கிட்டார் வாசிச்சவர் தான் பாஸ்டர் அமல்ராஜ், அவங்க மனைவி டாக்டர் சங்கீதம். இவங்க 2 பேரும் அவருக்கு என்னுடைய பாடல்களுக்கு அவர் கிட்டார் வாசிச்சார். கூட்டம் முடிந்தது. எனக்கு கிட்டாரை பார்த்தாலே ஒரு ஆசை. ஏன்னா நான் படிச்சது கிட்டார் தான் படிச்சேன். ஒரு 2 மாசம் தான் போயிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அவர்கிட்ட போய் பேசின ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. அவர் சொன்னார், உங்க ஊழியத்துல தான் ஜவர் சாமியல் மீட்டிங்ல நீங்க செய்தி கொடுக்கும் போதுதான் ஒரு காம்பவுண்ட் ஸ்டோர்ல உட்கார்ந்து உங்க வார்த்தைகளை கேட்டு உங்களுக்கு உங்கள்கிட்ட ஜெபிக்க வந்து தடுத்துட்டாங்க. இங்க நீங்க வர்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்ப பொன்னப்பா பாஸ்டர் சபைக்கு தான் நாங்க வந்தோம். அப்ப நீங்க பிரதர் நல்ல பாடு வந்து நீங்க கிட்டார் வாசிங்களேன்னு சொல்லி கீபோர்ட் கிட்டார் எல்லாம். அப்படித்தான் நம்மள இருக்கிறது குடும்பம் எனக்கு பழக்கம். ஆமென். அதுதான் ஆரம்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரசங்கம் ஒரு மனிதனை மாற்றி ஒரு குடும்பத்தை சந்திக்க வைத்து, அந்த குடும்பத்துல மனைவி டாக்டரா இருந்து அவர்கள் மூலமா எனக்கு கர்த்தர் கண்கள்ல தயவு கிடைக்குதுன்னா, அப்ப அந்த வார்த்தையில எவ்வளவு ஒரு வல்லமை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 17:10 சொல்லுது, இருதயத்தையும் உள்ளந்திரியங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம், நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். நான் உங்களோட சில விஷயங்களை பேச ஆசைப்படுறேன். நம்ம இன்றைக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிசிக்கலி, லிட்டரலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற கட்டுகள், பாடுகள், சாபங்கள், பாவங்கள், இவைகளிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? விடுவிக்கிறார். ஓகே, ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் எங்க கொண்டு வந்து ஞானமா சேர்த்துறாருன்னா சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். ஒரு ஆமென், அல்லேலூயா. ஏன் சபை போதகர்கள் பல துயரங்களை அனுபவிக்கிறார்கள் என்றால், கர்த்தர் அட்மிஷன் போட்டுட்டு போயிடுவார். அந்த குழந்தைய தொப்புள் கொடியை அறுத்து, அந்த குழந்தைய குளிப்பாட்டி, அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி, அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி,
அந்த குழந்தைய ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள பாஸ்டருக்கு என்ன ஆயிரும்? போதும் போதும்னு ஆயிரும். குழந்தை வளர்த்தவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இப்படி எல்லாம் வளர்த்து அவனை ஆளாக்கி இனிமே நமக்கு அவன் ரொம்ப பிரயோஜனமா இருப்பான்னு நினைக்கும் போதுதான் அழகா ஒரு போன் அடிப்பான். பாஸ்டர், நாளையில இருந்து நான் தனி சபை பக்கத்துல தான், உங்க சர்ச்சுக்கு பக்கத்துல தான், ஒரு 50 அடி தூரத்துல தான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி போன் பண்ணுவான். அதை தாங்கிறதுக்கு நமக்கு பலன் வேணும். அல்லேலூயா. இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம பாலூட்டி அப்படி இப்படின்னு கண்ணு கருத்துமா ராப்பகலா தூங்காம வளர்த்து ஆளாக்கின தேவ பிள்ளைய ஒரே ஒரு நைட்ல என்ன பண்ணிடுவாரு? இன்னொரு பாஸ்டர் கூட்டிட்டு போய் வேற சர்ச்சில் வச்சிருவாரு. இப்படி நிறைய பாடுகளை எங்க பாருங்க. பிள்ளை பிடிக்கிட்டே இருந்து காப்பாற்றணும். பிள்ளை பிடிக்குங்கிறத விட அது புரியாது, பிள்ளை திருடின்னு சொல்லணும். ஆமா, நம்ம குழந்தைங்களை பாருங்க, திடீர்னு பிள்ளைங்க காண போச்சுன்னா என்ன பாடுபடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இருதயங்களையும் உள்ளந்தரியங்களையும் ஆராய்கிற தேவன். நம்முடைய இருதயம் இருக்கு பாத்தீங்களா? இந்த இருதயத்தை மட்டும் நீங்க சரியா வச்சுக்கிட்டீங்க, உலகத்துல எல்லா வல்லமைகளையும் நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. இந்த இருதயத்தை கொஞ்சம் செக் பண்ணுவோமா? டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் என்ன பண்றாரு? உங்களை கழுத்துல ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு காதுல மாட்டிக்கிட்டு முதல்ல உங்க நெஞ்சில தான் வைக்கிறாரு இல்லையா? எத்தனை பேருக்கு இருதயம் எங்க இருக்குன்னு தெரியும்? இருதயம் எந்த சைடு இருக்கு? இடது சைடு. லெஃப்ட் ஹேண்டுக்கு மேல என்ன இருக்குது? இருதயம். ஒரு முறை நம்ம சபையின் மூப்பர் கோர்ட்ல சிராஸ்தாரா இருந்த அவர் பேர் ஜோசப், இறந்துட்டார் கர்த்தருக்குள்ள. திடீர்னு கோர்ட்ல இருக்கும்போது எனக்கு போன் அடிச்சார். அப்பெல்லாம் செல்போன் கிடையாது. தம்பி, நான் ரொம்ப முடியாம இருக்கிறேன், சீக்கிரம் ஓடி வைப்பான்னு போனேன். சொன்னார், இந்த கை பயங்கரமா வலிக்குது தம்பி, எழுத முடியல. நான் சொன்னேன், பயப்படாதீங்கன்னு, வலது கை தானே. இடது கைனா நம்ம பயப்படணும், வலது கையில இல்ல தம்பி, விஷம் கூப்பிட்ட மாதிரி இருக்கு, டாக்டர்கிட்ட போயிட்டா நல்லது. நாங்க 2 பேரும் நிறைய ஊழியர் செய்வோம், நிறைய அலைவோம், கலெக்டரேட்டுக்கு அலைவோம். அதனால எந்த ஒரு காரியமானாலும் சபை காரியத்துக்கு என் கூடவே வருவார். அப்ப டாக்டர்கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா உண்மையாகவே ஹார்ட் ப்ராப்ளம். நம்ம நினைக்கிறோம் இடது கை தான் அப்படின்ட்டு, வலது கை வழியினாலையும் அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆண்டவர் கிருபையினால அவருக்கு பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை போகுது. கர்த்தர் அற்புதமா காப்பாத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். சரி, இந்த மத்தேயு சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம சில காரியங்களை ஆராய போகிறோம். ஆண்டவர் என்ன கேட்கிறார் பாருங்க. இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? ஒரே ஒரு நிமிடம் சபையில எல்லாரும் கவனிக்கணும். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? எவ்வளவு பிரசங்கம் இல்ல, எத்தனை வார்த்தை, எத்தனை தேவ மனிதர்கள் மூலமாக இவ்வளவு பிரசங்கம். ஆனா இவ்வளவு பிரசங்கங்கள் கேட்டாலும் இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை விட்டு மனம் திரும்பவே என்ன செய்யல? இல்ல. கசப்பு மாறல, கோபங்கள் மாறல, சண்டைகள் மாறல, மன்னிக்கிற சுபாவம் இல்லை, இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னு பாப்போமா? என்ன சொல்றாரு பாருங்க. உணர்வு இல்லாதவர்களா இருக்கிறீர்களான்னு கேட்டுட்டு வாய்க்குள்ளே போகிறதெல்லாம், நல்லா கவனிங்க, நம்ம சாப்பிடுற பிரியாணி, மட்டன், சிக்கன் 65 வாய்க்குள்ள போகிறது எல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்துவோம் என்பதை இயேசுதான் சொல்றாரு. நீங்க சாப்பிடுறதெல்லாம் வெளியில போயிடும். இதை நீங்க அறியவில்லையா? ஆண்டவர் கேட்கிறார், இதை அறியவில்லையா? அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. சபை வாயிலிருந்து வர்றதெல்லாம் எங்க இருந்துதான் வருது? இருதயத்துல இருந்துதான் வருது. இது உண்மைன்னு ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமென். எல்லார் கையிலும் டைரி இருக்கும், பேனா இருக்கும், பைபிள் இருக்கும். நான்
நம்புறேன். ஒருவேளை நீங்க பைபிள் கொண்டு வராத சகோதரனாவது சகோதரியாவது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு பைபிளை காட்டுவீர்களாக. ஆமென் சொல்லுங்க. செல்போன்ல தயவு செய்து பார்க்கவே கூடாது. ஆமென். நல்ல கவனிங்க. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எங்கிருந்து புறப்படுது? இருதயத்தில். அவைகளே மனுஷனை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். ரொம்ப ஜாக்கிரதைங்க, ரொம்ப ஜாக்கிரதை. அன்னைக்கு குஷ்டரோகம் தான் தீட்டு. அன்னைக்கு குருடு, ஊனம் இதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு விதையடிக்கப்பட்டவன் பலிபீடத்திற்கே வரக்கூடாது. கர்த்தருடைய நிபந்தனை. ஆனால் இன்னைக்கு எது தீட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? எது தீட்டுன்னு தெரியுமா? தீட்டு நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எங்கிருந்து புறப்படணும்? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகள் தான் மனுஷனை என்ன பண்ணும்? எவ்வளவு ஸ்மார்ட்டா, அழகா, எவ்வளவு நீட்டா இருந்தாலும் இந்த வாயின் வார்த்தைகள்ல பிடிக்கப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கிடைக்காது? மரியாதைங்கிறதே கிடைக்காது. யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த மனுஷன் இப்படித்தான்டா, அவன்கிட்ட போய் பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு போயிடுவான். நம்மை தீட்டுப்படுத்தி நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்துவது இந்த வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்திலிருந்து என்னென்னலாம் வருதா வெளியில பொல்லாத சிந்தனைகளும். கொஞ்சம் தயவு செய்து நம்ம ஸ்டெப்பா போக போறோம். முதல்ல நம்ம மைண்ட்ல வரக்கூடியது பொல்லாத சிந்தனைகள். ஆமென். இரண்டாவது என்ன வருது? கொலை பாதகங்களும். அடுத்தது இந்த சிந்தனை சரியில்லைனாலே அடுத்தது என்ன வந்துருங்க? எல்லாரும் நீங்க நினைக்கிறீங்க கொலை பாதகம்னா அருவாள் எடுத்து வெட்டுறது. எனக்கு 92 வயசு கிழமை, 92 வயசு கிழமை அழகா ஸ்மார்ட்டா இருக்கிற ஒரு வாலிப தங்கச்சி வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்கிறார். அவளை போய் வெட்டுறாங்க லெஃப்ட் கைய அருவாள்ல. இந்த சம்பவத்தை நான் நியூஸ்ல அப்படியே பார்த்தேன். அருவாள்ல வெட்டுறான். எவ்வளவு பயங்கரமான விஷயம். கிழமை மாதிரியே இல்ல, 92 வயசு மாதிரியே இல்ல, வீரனோட போட்டு வர்றான். எங்கிருந்து அந்த பலன் வந்ததுன்னே தெரியல. இருதயத்திலிருந்து தான் என்ன வருகிறது? பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும். நல்ல கவனிக்கணும். விபச்சாரம். அடுத்தது என்னது? வேசித்தனங்களும். அது என்ன பிரதர்? விபச்சாரம்னா என்ன பிரதர்? வேசித்தனம்னா என்ன பிரதர்? வெரி சிம்பிள். அல்லேலூயா, ஆமென். நல்ல கவனிங்க. திருமணத்துக்கு முன்னானது வேசித்தனம், திருமணத்துக்கு பின்னானது விபச்சாரம். அடல்டரி, ஃபோர்னிகேஷன் ஆங்கிலத்துல. எல்லாம் கவனிங்க. களவுகளும் தேவன் கொடுத்த மனைவிக்கு அப்பாற்பட்ட உறவுகள் விபச்சாரம். லஞ்சம், அதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றது? கையூட்டு, சுத்த தமிழ். நான் செய்யாத வேலைக்கு காசு வாங்குறேன்ல, அதுக்கு பேர் தான் லஞ்சம். நான் உழைக்காத வேலைக்கு துணிகரமா காசு கேட்கிறேன்ல, அதுதான் லஞ்சம். அல்லேலூயா. கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகள். பாருங்க, ஆண்டவரோடே இருந்தாங்க. 3 வருஷம் பயங்கர ஊழியம். பணப்பைய தூக்கிட்டே போவோம் எங்க போனாலும். ஒரு அம்மா வந்து அவர் பாதத்துல உட்கார்ந்து ஓன்னு அழுது கண்ணீரை தழும்பி பரிமள தைலத்தை ஊத்தி கூந்தலால தொடச்சு பரிமள தைலத்தை ஊத்து அவங்களே உட்கார்ந்து கால்குலேட் பண்றான். இது இத்தனை பைசாவுக்கு போகுங்க, இது இப்படி வேஸ்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரட்டுத்தனமா ஒரு வார்த்தையை சொல்றான். இப்படியே இதெல்லாம் வேஸ்ட் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்கிறான்? ஏசாமி. இதையே இவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க, இதை வித்து எங்க யாருக்கு கொடுத்திருக்கலாம்? தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. அதுக்கு இடையிலே ஒரு வார்த்தை ஆவியானவர் போடுறாரு, இவன் தரித்திரரை குறித்து கவலைப்படுகிறவனா இராமல்
இவன் பணப்பை வைத்திருந்ததினாலும் திருடனாயிருந்தபடியினாலும் இப்படி சொன்னான். உலகத்துக்கு தப்பிக்கலாம், ஆவியானவருக்கு தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் வாயை திறந்தா பொய், ரெடிமேடா எல்லாம் பொய், தீர்க்க தரிசனம் பொய், வர்ற வார்த்தைகள் எல்லாம் பொய். தைரியமா தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது. கவனிங்க, தூஷணங்களும் என்ன செய்யுமா? புறப்பட்டு வரும். கொஞ்சம் நல்ல கவனிங்க. இவையெல்லாம் எங்கிருந்து வருது? மனுஷனை தீட்டுப்படுத்தும். தயவு செய்து நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த மகிமையான செய்தியில நீங்க செய்தியை கேட்காம போயிட்டீங்கன்னு நீங்க சத்துருவுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. என்னை தீட்டுப்படுத்துற காரியத்தை நான் புறம்பே தள்ளணும். இன்னைக்கு ஒரு பேப்பர்ல எழுதுங்க, இது வரைக்கும் நான் படிச்ச பாவங்கள்ல ஏதாவது நம்ம கிட்ட மோதிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு இந்த ஆராதனை முடிஞ்சு ஒரு டெசிஷன் எடுக்கணும். அல்லேலூயா. கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷன் என்ன பண்ணாரு? தீட்டுப்படுத்தாது. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? இதனால நம்ம பிள்ளைங்க இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு கை கழுவாம போய் சாப்பிடக்கூடாது. புரிஞ்சுக்கணும். யூதர்களுடைய கலாச்சாரம் சும்மா போய் கை கழுவுவான். எப்படிங்க? ஓயாம போய் கை கழுவுவோம். அதனாலதான் எல்லாத்தையும் நம்ம மரட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்க ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாருமா, கை கழுவாம சாப்பிடுறது நல்ல. மனுஷன் என்ன பண்ணாரு? தீட்டுப்படுத்தாத. கை கழுவணும். நம்ம ஆண்டவர் ஒழுங்குள்ளவர். ஆமென். கை கழுவுறேன்னு சொல்லி தண்ணியை திரிகி விட்டுட்டு இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு தடவை திரிகி செட்டில என்ன பண்ணணும்? கை கழுவுன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வேத வசனத்தின் அடிப்படையில ஆண்டவர் இதை விட மார்க்களை எழுதும் போது 13 வகையான பாவத்தை இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்ற. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18 இருந்து 23 வசனங்களை சத்தமா படிக்கிறீங்க. நீங்கள் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? தயவு செய்து நல்ல கவனிங்க. நீங்க சாப்பிடுகிற பொருட்கள் அதெல்லாம் வெளியேறும். அதனால உங்களுக்கு கரப்படாது. வாழ்க்கை உங்களை கரப்படுத்துகிற ஒரு காரியம் உங்க உள்ள இருந்து வெளியில வர்ற காரியம். அல்லேலூயா. அதனாலதான் இந்த இருதயத்தை குறிச்சு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இருதயத்துல என்னென்ன வருதுன்னு அந்த பாவங்கள் லிஸ்ட வாசிக்கலாம். பொல்லாத சிந்தனைகளும், முதல்ல என்ன வருது? பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். எத்தனை பாவங்க! இந்த 13 பாவத்தையும் நோட்ல எழுதி இதுல ஏதாவது உங்கள்கிட்ட போராடிட்டு இருக்கான்னு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே ஆபரேஷன் முடிச்சிருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஊழியத்துல அந்த மேற்பூச்சா விடுற வேலையே கிடையாது. இங்கே ஆபரேஷன் பண்ணி, தேவைப்பட்ட ஆன்ஜியோ பண்ணி, இல்லாட்டி பைபாஸ் பண்ணி, இல்லாட்டி ஹார்ட் சர்ஜரியே பண்ணி, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அனுப்பிடுவோம். உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு இது ஒரு கூரை ஷெட்டா இருந்தது. இந்த கூரை ஷெட்ல ஆஸ்திரேலியாவில இருந்து தாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் வந்த தாஸ், அவர் பேர் தாஸ். அவர் போய் மெட்ராஸ் அப்போலோல போய் காமிச்ச போது ஹார்ட் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தவிர வேற வழியும் கிடையாது. ஐயா, உங்களுக்கு வேற ஒரு இருதயம் தரப்படும் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அவர் மனசு ஒட்டஞ்சு போயிடுச்சு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம சபை மூப்பருடைய குழந்தையா ஹஸ்பண்ட். அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அவருக்கு இங்க போன் பண்ணி, எனக்கு இப்படி இருதய மாற்று சிகிச்சை பண்ண போறாங்க, அதுல மூல செலவு பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் சாவுக்கு ஒப்பு கொடுத்து
அவனுடைய உறுப்புகள்ல இருந்து இருதயத்தை எடுத்து எனக்கு வைக்க போறாங்க. சோ ஃபாரின் பாடி எனக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. ஜோமனிக்கு என்னன்னா இவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரே ஒரு முறை எங்க சர்ச்சுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ அவங்க குடும்பமா கணவன் மனைவி அந்த கூரை ஷெட்டுக்குள்ள வந்தாங்க. அன்னைக்குதான் முத இந்த கூரை ஷெட்டை டெடிகேட் பண்ணி பவர் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது. அவர் வர்றாரு உள்ள, அவர் சொல்றாரு அப்போலோடைய எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து வெளியில காமிக்கிறார். காமிச்சுட்டு அவர் சொல்றாரு, நான் இந்த 2 நாட்களுக்கு நான் சென்னைக்கு போயிருவேன், எந்த நிமிஷமும் எனக்கு போன் வரலாம். ஏன்னா இருதயம் எடுக்க போகிற மனுஷனை பக்கத்துல படுக்க வச்சு அந்த இருதயமும் என் இருதயமும் ஒரே நேரத்துல என்ன செய்யப்படும், ஆபரேஷன் பண்ணி அந்த இருதயத்தை தூக்கி எங்க வச்சிருவாங்க, எனக்கு வச்சிருவாங்க. 2 பேருக்கு டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு. இந்த கூரஷன்ல இந்த இடத்துல நின்றுட்டு தான் சொல்றேன். இவர் சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு வல்லமை இறங்குது. ஆவியானவர் என்கிட்ட கேட்கிறாரு, என் மகனே நீ வச்சிருக்கிற MIT, அப்போ ஒரு MIT இருந்துச்சு பஜாஜ் கம்பெனி, அதுல ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போயிருச்சுன்னா என்ன செய்வேன்? ஆண்டவரே நான் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில போய் வாங்குவேன். என்கிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைன்னு சொல்லியாடா இன்னொருத்தனை போய் சாகடிச்சு அந்த இருதயத்தை எடுத்து வைக்கணுமாடா அப்படின்னு கேட்கிற. இப்படியே நான் மைக்ல பேசுறேன். ஆண்டவர் சொல்றது அப்படியே மைக்ல பேசுறேன். இன்னொருத்தருடைய இருதயம் வேணுமாயா உங்களுக்கு, இல்ல கர்த்தரே உங்களுக்கு இருதயம் தரணுமான்னு தாஸ் கிட்ட கேட்கிறேன். அப்ப தாஸ் அப்படியே பரிதாபமா பாக்குறாரு. அவங்க கேத்தலிக்ஸ் 2 பேருமே பரிதாபமா பாக்குறாரு. அப்புறம் இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு, நிறைய உறுப்புகள் அன்கிளைம்டு மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்குடா, எவனுமே ட்ரைன் பண்ண மாட்டேங்கிறீங்க, கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், எசேக்கியேல் 38:38 படி புதிய இருதயம் புதிய ஆவி அவரால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். என்ன நம்புறீங்களா தாஸ் அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே அப்படி கடவுளே எனக்கு இருதயம் கொடுத்தா சந்தோஷம். சபையா எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணாங்க. அவருடைய இருதயத்துல நான் கை வைத்து ஜெபம் பண்ணிட்டு, ஆரோக்கிய தாஸ் நீங்க போங்க, நீங்க போய் சென்னை அப்போலோல படிப்பீங்க, டாக்டர்லாம் அரண்டு போறாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே இருந்த டேமேஜ் ஆன இருதயம் இல்ல, இப்ப ஓன் இமேஜ் ஆன இருதயம், அவருடைய இருதயம் உங்களுக்கு வந்துருச்சு. உங்க இருதயத்துல டேமேஜே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். இவர் போய் ஆஸ்பத்திரியில படுத்திருந்து இருக்கிறார். டாக்டர் எல்லா செக்கப்பும் நடக்குது, பக்கத்துலயும் நடக்குது, இங்கே நடக்குது. டாக்டர் கேட்கிறார், தாஸ் என்ன தாஸ் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? ஒண்ணும் தோணல டாக்டர். எனக்குமே குழப்பமா இருக்குது, 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த இருதயம் இப்ப இல்லையா, இருதயம் சூப்பரா இருக்கேயா, இந்த இருதயத்தை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லையே, இந்த இருதயத்தை என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மாற்ற வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷம். போன் வருது அங்க இருந்து, பிரதர் நாங்க புதுக்கோட்டைக்கு கிளம்பிட்டோம், திருப்பி உட்டியாந்து அந்த தாஸ் கட்டி பிடிச்சு கண்ணை ரொம்ப ஆள் ரொம்ப கியூட்டா இருப்பார். ஆஸ்திரேலியாவில் இருந்ததுனால ஆள் ரொம்ப தான் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு, பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, ஆனால் தண்டனை உண்டு. என்ன புதுசா இருக்குது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பாவத்துக்கு என்ன உண்டு? நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன வேணாலும் பண்ணிவிட்டு அடிக்கடி போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்க. 100% கேரண்டி பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. Forgiveness is free. ஆனால் அதே சமயம் தண்டனை உறுதி. தண்டிக்காம விடவே மாட்டார். ஆரம்பத்துல மன்னிப்பார், 7-70 கூட மன்னிப்பார். சரி நம்ம பிள்ளை கூட விடுவார், அப்படியே விட்டுருவாருன்னு நினைச்சிடாதீங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடதியில் நாசமடைவான். சகாயம் இல்லைன்னா நான் இல்லை, சகாயம்னா உதவி இல்லாம செத்து போயிருவாங்க.
சகாயமின்றி சடுதியில நாசமடையும். ரொம்ப ஜாக்கிரதை, விளையாட்டு இல்லை. ஊழியங்கிறது தந்தி கம்பத்துல நடக்கிற மாதிரி, மீன்ல நடக்கிற மாதிரி. ஆண்டவர் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கிற கர்த்தர் அல்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிற தெய்வமும் அல்ல. இருதயங்களை ஆராய்கிறவர், உள்ளந்திரியங்களை அலசுகிறவர். அவருக்கு தெரியும், எல்லார பத்தியும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இவ்வளவு மோசமான சூழ்நிலையில நம்முடைய இருதயத்தை எப்படி வச்சுக்கணும்? நாகும் தீர்க்கதரிசி சொல்றாரு 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல, நாகும் தீர்க்கதரிசி 2:1, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். நல்ல கவனிங்க, இந்த பிசாசு, நல்ல கவனிங்க, இந்த பிசாசுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? கவனிக்கிறீங்களா? சிதறடிக்கிறவன். அம்மா, குடும்பத்தை சிதறடிக்கிறவனை இவன் தாமா, சபையை சிதறடிக்கிறவனை இவன் தாமா, வீட்டை சிதறடிக்கிறவனை இவன் தான். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு தெரியுமா? சவுல் என்பவன் வீடுகள் தோறும் ஸ்திரீகளை எடுத்துக்கொண்டு போய் எங்க போட்டான்? சிறைக்கால போட்டான். எல்லாரும் சிதறி போனான்னு இருக்கு. சபையை சிதறடிச்சானா? அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக என்ன செய்கிறான்? எதை பண்ணி காத்துக்கொள்? அரணை காத்துக்கொள். அரண்னா என்ன? காம்பவுண்ட் மாதிரி, ஒரு கோட்டை. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? உங்க சரீரம் கர்த்தர் உங்க ஆத்மாவுக்கு கொடுத்ததான ஒரு வெளிப்புறமான ஒரு போர்வை. இந்த சரீரம் ரொம்ப டேமேஜ் ஆகாம காத்துக்கணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென். ஒரு முறை கொரட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல 3 நாள் கன்வென்ஷன்ல பேசிட்டு இருந்தேன். அந்த ஊழியர் சவுதி அரேபியாவில இருந்து வந்தவர். அவர் இறந்துட்டார். அவங்க துணைவியார் ரொம்ப அன்பானவங்க. நான், என் மனைவி எல்லாரும் போயிருந்தோம். ரொம்ப அருமையான குடும்பம். அவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க. அந்த மகள்கள் அது ஒரு எல்லாருமே ஆள் கொஞ்சம் நல்ல பயங்கர ஹெல்த்தியா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க. எனக்கு சாப்பாடுல கண்ணா பின்னாடி பரிமாறிட்டு இருந்தாங்க. ஐயோ, நான் இப்படி எல்லாம் சாப்பிட மாட்டேமா, சாப்பாடெல்லாம் ரொம்ப கம்மி. அப்பதான் அந்த பொண்ணுங்க சொல்லிச்சுங்க, அங்கிள், வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சாப்பிட்டுட்டோம், இனிமே இருக்கிற காலங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட காலங்கள். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணமே ஆகல. அப்ப சொல்லுதுங்க, இனிமே நம்ம எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகம் பண்ணணும். Praise the Lord. Hallelujah. எனக்கு மத்தியானம் சிக்கன் 65 இல்ல, சோறு வேண்டாம். எனக்கு கறி வறுவல் இல்ல, எனக்கு என்ன வேண்டாம்? சோறு வேண்டாம். இனிமே எனக்கு காலையில டிஃபன், நைட்டு டிஃபன், அது மட்டும் கொடு. மத்தியானம் என்ன வேண்டாம்? எனக்கு சோறு வேண்டாம். ஏன் வேண்டாம்? சோறு இருந்தா முட்டை இருக்கணும், சோறு இருந்தா கறி இருக்கணும், சோறு இருந்தா நான்வெஜ். எத்தனை வீட்டுல இந்த ரகலை நடக்குது. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, ஆமென். சிதறடிக்கிறவன், குடும்பத்தை சிதறடிக்கிறவன். பிள்ளைகள்லாம் ஒழுங்கா சாப்பிடுது, பிள்ளைகள்லாம் அமைதியா சாப்பிடுது. ஆனா இந்த வயதானவர்கள், ஈசாக்குக்கு நாக்கு செத்து போய் ஏசாவை கேட்டா பார்த்தீங்களா? சீக்கிரம் போய் வாய்க்கு ருசியா என்ன பண்ண, சமைச்சு கொண்டு வந்தார்ல. யாரையும் குற்றப்படுத்தல. வயசானவங்க வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவங்க ருசியா கேட்பாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. ஆனாலும் கேட்பாங்க. அதான் நான் சொன்னேன்ல, 92 வயசு ஆளு அறுவாள் எடுத்துட்டு வந்து வெட்டுறான் பாருங்க. எவ்வளவு பயங்கரமான விஷயம். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன்னுடைய அரணை காத்துக்கொள். கர்த்தர் உனக்கு ஒரு வேலி கொடுத்திருக்கிறார், உங்க வேலியை காத்துக்கொள். நல்ல கவனிக்கணும். பிசாசு வேலியை தான் முதல்ல இது பண்ணுவான். போய் ஆக்ரோஷமா கேட்கிறான் கர்த்தர்ட்ட, யோபு வீட்டை சுத்தி நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? ஆத்திரம் பாருங்க. எவ்வளவு ஆத்திரம் இருந்தா தேவ தூதர்கள் எல்லாம் கூடியிருக்கிற சமூகத்துல யோபுவை பார்த்தியான்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்ன பதில் என்ன? நான் எந்த சைடும் போக முடியல. ஏன் பிசாசே?
அப்படின்னு கேட்கிறார் கர்த்தர். நீ அவன் வீட்டை சுத்தி என்ன பண்ணி வச்சிருக்கிற? இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி தர்றேன். உங்க குடும்ப ஜெபம்தாங்க உங்க வீட்டுக்கு ஒரு வேலி. ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா இந்த பிசாசு எங்கிட்டுமே வர முடியாம, இந்த சுடுகாட்டு ஆவி எங்கிட்டுமே வர முடியாம, மாந்திரிகள் எங்கிட்டுமே வர முடியாம, செய்வினைக்காரங்க எங்கிட்டுமே வர முடியாம, லவ 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 லவன்னு இந்த பிசாசு தலையில அடிச்சுக்கிட்டு கிடக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு உங்க வீட்டுல ஒரு குடும்ப ஜெபம் கண்டிப்பா வேணும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எங்க வீட்டுல ரொம்ப சுவாரஸ்யமான நேரமே குடும்ப ஜெபம் தான். காலையில 6 to 6:30, நைட் 1 hour பண்ணுவோம். நிறைய மெடிடேட் பண்ணுவோம், பேசுவோம், ஜெபம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடுவோம், வார்த்தைகளை பேசுவோம். பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து என்ன வருதுன்னு பார்ப்பேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இதுதான் அரண். இரண்டாவது, இந்த அரண்ை இந்த இருதயத்தை காத்துக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான பகுதி. இரண்டாவது, உன்னுடைய வழியை என்ன பண்ண? காவல் பண்ண. தயவு செய்து எனக்காக பக்கத்துல இருக்கிறவங்க கைப்பிடிச்சு உங்க வழியை என்ன பண்ணிருக்க? உங்க சத்தம் போட்டு சொல்லுங்க, உங்க வழியை என்ன பண்ணுங்க? உங்க வழியை காவல் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்முடைய ராத்திரி படுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பூரா நம்ம வழிகள் என்ன? காலையில இருந்து இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணேன், எங்க போனேன், யார்கிட்ட பேசினேன், என்னுடைய பாதை எப்படி, என்னுடைய நடை எப்படி, என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமான வழியா, துன்மார்க்கருடைய வழி ஆபத்தான வழி, நான் கர்த்தரை பிரியப்படுத்தினேனா, கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு சோதித்தாங்க. ரட்சிப்பினுடைய வளர்ச்சி. அல்லேலூயா. ரட்சிப்பினுடைய வளர்ச்சி டே பை டே, டே பை டே, டே பை டே, டே பை டே. ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்படுறோம், ஒவ்வொரு நாளும் மீட்கப்படுறோம். Salvation is a process of the spiritual life. இதை நீங்க மறந்துடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த ரட்சிப்பின் அனுபவத்துல போயிட்டே இருக்கிறோம். பாரம்பரியங்களை ஜெயிக்கிறோம், உலகத்தை ஜெயிக்கிறோம், மனிதர்களை ஜெயிக்கிறோம், பிசாசை ஜெயிக்கிறோம், எதிர்வாதங்களை ஜெயிக்கிறோம், நமக்கு விரோதமான வல்லமைகளை ஜெயிக்கிறோம், குற்றப்படுத்துறவங்களை ஜெயிக்கிறோம், நீடிய பொறுமையினால இருந்து நம்மை பாதுகாக்கிறோம். The fruit of the Holy Spirit. நமக்குள்ள பாருங்க, ஒரு தெய்வீகமான ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறபடினால சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியவில்லை. சத்தம் போட்டு ஒரு ஆமென். அல்லேலூயா. அதுதாங்க வழியை காவல் பண்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், அறையை கெட்டியாய் கட்டிக்கொண்டு எப்படிங்க? அறையில பெல்ட் போடு. இந்த பெல்ட் என்ன தெரியுமா? சத்தியம். சத்தியம் என்ற வாழ்க்கை எப்பயும் நம்மகிட்ட இருக்கணும். எந்த சத்துருவும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. Praise the Lord. Hallelujah. உன் பலனை மிகவும் என்ன பண்ண? ஸ்திரப்படுத்து. நம்மை சூழ்ந்த சத்துருக்கள் இருக்கிறாங்க, நம்மை சூழ்ந்த பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க. Hallelujah. நமக்கு விரோத சக்திகள் யாருன்னே தெரியாது, நமக்கு எதிரடையான மனிதர்கள் யாருன்னே தெரியாது. ஆனா நம்முடைய பலன் மட்டும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா, சங்கீதம் 28:8 படிக்கிற மாதிரி, கர்த்தர் என் பலன், அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமானவர். 29:1 சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே படிங்க. 29:1 பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். பாத்தீங்களா? அடுத்த வசனம், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம், உங்க பலனை நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதுதாங்க நம்முடைய பலன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, கை கொடுத்து, மகிழ்ச்சியா இருக்கிறது தான் பலன். கர்த்தருக்கு சித்தமான வீட்டுல போய் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மெசேஜ் என் மகள் அந்த மகிழ்ச்சியை பத்தி பேசுகிற பிலிப்பியர்ல இருந்து அதை கேளுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? செலுத்துங்க. ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயம் எப்ப ஹாப்பியா இருக்கும்? நம்ம விண்ணப்பம் வந்து
பவுல் சொல்றாரு, நான் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணேன். நம்ம எல்லா விண்ணப்பமும் அழுகிறது இல்லை, சில விண்ணப்பங்கள்லாம் நம்ம சந்தோஷத்தோட பண்ணணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவன் சிதறடிக்கிறவன் மட்டும் இல்ல, திருட. யோவான் 10:10 சொல்லுது, திருடர் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி பிசாசு வேற எதுக்குமே வரமாட்டான். ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு தான் வருவான், ஒரு சபையை கெடுக்கிறதுக்கு தான் வருவான், ஒரு ஆத்மாவை நஷ்டப்படுத்துறதுக்கு தான் வருவான், ஒரு தொழில பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு தான் வருவான். ஆனா நானும் என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன். அதுதான் ஆங்கிலத்துல abandoned life. ஒரு தேவ பிள்ளை, நல்லா கவனிக்கிறீங்களா? என்னைக்கு வந்து உங்க சபையில அட்மிஷன் போட்டாரோ கர்த்தர், கவனிக்கிறவங்க ஒரு ஆமென். என்னைக்கு கொண்டு வந்து உங்களை அட்மிஷன் போட்டாரோ அன்னையில இருந்து கர்த்தர் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன வாட்ச் பண்றாருன்னா, இந்த இடத்துல என் பிள்ளைங்க அந்த பரிபூரணமான ஆசீர்வாதத்தோட இருக்கான்னு பார்க்கிறார். அவர் கவனிக்கிறார், நானும் என் நாடுகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டு பள்ளிக்கூடத்துல போய் நின்னோம்னாவே நமக்கு கைகால ஆட்டம் கண்டு போகுது இல்லையா? எப்படா கட்ட போறோம் ஃபீஸ் அவங்க சொல்லும் போது நம்ம ஃபீஸ் ஆயிடும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில உங்க குடும்பத்தினுடைய பொருளாதாரம் நான் என் கண்கள் எப்படி பார்க்க போறேன்னா, அதுக்குதான் நான் அதிகமா ஜெபிக்கிறேன். என் பிள்ளைங்க தரித்திரப்பட்டது போதும், என் பிள்ளைங்க வறுமைப்பட்டது போதும், என் பிள்ளைங்களுக்கு இயலாமை போதும். ஆனாலும் கர்த்தாவே, பிள்ளைகளை வளர்க்க, பிள்ளைகளை படிக்க வைக்க, குடும்பத்தை நடத்த, இயேசுவின் பர்வதம் திருச்சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிள்ளைகள் குடும்பத்துல கூட அந்த வறுமை வராதபடிக்கு அவைகள் பரிபூரணம் அடையவும் அவைகள் ஆரோக்கியம் அடையவும் வேண்டும்னு போன வாரம் எல்லாம் நான் அழுதுருக்கிறேன், தேவி அழுதுருக்கிறேன். ஒரு குடும்பம் கூட நஷ்டப்படக்கூடாது, ஒரு குடும்பம் கூட இழந்துடக்கூடாது, ஒரு குடும்பம் கூட என் பிள்ளைய படிக்க வைக்க முடியலன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. இந்த வருஷம் நம்ம பிள்ளைங்க யார கேட்டாலும் 450 480 400 இதனால என்ன ஆச்சு, ஸ்கூல்ல ஃபீஸ் அவங்களுக்கு பீஸா போயிடுச்சு. அல்லேலூயா. அவங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்க்குள்ள கொண்டு போக முடியாத அளவுக்கு நம்ம பிள்ளைங்க மார்க் எடுத்ததுனால அதிகமான பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இல்ல. இப்படி நம்ம சபை பாத்தீங்கன்னா 500க்கு 499 500க்கு 490 இப்படியே எடுங்க. ஸ்கூலுக்கு ஃபீஸே போக கூடாது, சத்தமே வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஸ்கூல்ல இருந்து ஹெட்மாஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு வரணும், என்னதாயா பண்ணிட்டு இருக்கிற, எல்லாம் உன் பிள்ளைங்க பூரா ஃபீஸ் கட்டாமையே படிக்குதுங்க. அவைகளுக்குள்ள ஒரு பரிபூரணம் இருக்கிறது, அவைகளுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். ஏன் வேற ஒண்ணு இல்ல, நம்ம இருதய பாதுகாப்புக்கு சில விஷயங்களை வேகமா சொல்லி முடிச்சாரு. அதாவது நீதிமொழிகள் 4:4 சொல்லுது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. படிங்க நீதிமொழிகள் 4:4. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பார். மத்தேயு 4:4, லூக்கா 4:4, நீதிமொழிகள் 4:4. இதெல்லாம் என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும். கவனிங்க, இந்த வார்த்தைய இருதயத்துல காத்து கொள்றதுக்கு நிச்சயமா நமக்கு நன்மை வரணும் வராது. என்ன நன்மை வரும்னு படிப்போமா, அதை வேகமா படிச்சிருவோம். அந்த 4ஆம் அதிகாரம் 5ல இருந்து 12 வசனங்களை வேகமா படிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ல இருந்து 12. நீதிமொழிகள் 4. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. காசைதான் சம்பாதிக்கிறோம். எதை சம்பாதிக்க சொல்றாரு? ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இது. அடுத்த வார்த்தை, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். முத
படையே வார்த்தை தாங்க. அல்லேலூயா. அதன் மேல் பிரியமாயிரு. அது உன்னை என்ன பண்ணிரும்? உங்க இருதயத்தையும் உங்க சரீரத்தையும் உங்க உடம்பையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாக்கிறது வார்த்தை தாங்க. Praise the Lord. அது உன்னை காத்துக்கொள்ளும். அதை நீ சம்பாதித்துக் கொள். ஞானமே முக்கியம். ஞானத்தை என்ன பண்ண? சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்திய சம்பாதி. எங்களை பெற்றவங்க எல்லாம் அதுதான் சொன்னாங்க. ஞானமா வாழ்றா, புத்தியா முளைச்சுக்கடா. இதை தவிர அவங்க வாயில வேற எதுவுமே வராது. அல்லேலூயா. அடுத்த வசனங்களை பாருங்க. நீ அதை மேன்மைப்படுத்து. நீ அதை மேன்மைப்படுத்து. அது உன்னை மேன்மைப்படுத்தும். அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை என்ன பண்ணும்? ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை ஆர்டர் பண்ணுமா? உங்களுக்கு எந்த இடத்துலயும் மரியாதை. உங்க கூட உங்களுக்குள்ள உங்க இருதயத்துக்குள்ள ஒரு காவல் வார்த்தை இருந்தா எந்த இடத்துலயும் அது உங்களுக்கு ஆர்டர் பண்ணுமா? அது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்ன பிளஸிங் இருக்கு பாருங்க. வாசிக்கலாம். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். கையை உயர்த்துறோம். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இப்ப என்ன பாருங்க, உங்க தலைக்கே அலங்காரம் இந்த வார்த்தை தான். நீங்க இதுக்காக போய் பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து தலையை போட்டு சூடு வச்சு தலையை போட்டு இப்படி பண்ணி அப்படி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி அது நல்ல பாம்பு மாதிரி நிற்கும். ஆனா இந்த தலைக்கு அலங்காரம் எதுவா? வார்த்தை. இந்த தலைக்கு அலங்காரம் எது? வார்த்தை. உன் தலைக்கு அலங்காரமான, நம்ம இதெல்லாம் படிக்கிறது இல்ல, பைபிள்ல படிக்கிறது இல்ல. தலைக்கு அழகே இந்த வார்த்தை தான். தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். எவ்வளவு அன்பு ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. மகனே என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்போ உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இந்த உலகத்துல நீ தீர்க்காயுசா வாழ்வ. ஆயுசின் வருஷங்கள் எத்தனை பேர் இன்னொரு 20 வருஷம் இன்னொரு 30 வருஷம் வாழ்ந்தா தேவை. யார் யாரும் 110 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. நம்ம வாழணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா வாழ்ந்துகிட்டே இருப்போம், ஊழியம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளை வச்சு சாதிக்கணும்னு நினைச்சாருன்னா கர்த்தர் நம்மளை வச்சு பயன்படுத்திட்டு இருப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் 11:12 படிச்சிருக்கு. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்தினேன். 12ஆம் வசனம். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். இடற மாட்ட. நீ நல்லா ஓடுவ. நீ புத்திமதியை உறுதியா படிச்சுக்க. ஞானத்தை சம்பாதி. அது உனக்கு கிரீடம் மாதிரி இருக்கும். இந்த வார்த்தை உன்னை கனப்படுத்தும். போகிற இடத்துல எல்லாம் உனக்கு பாதுகாப்பா இருக்கும். எவ்வளவு அருமையா இருப்பாரு கர்த்தர். நல்லவரா? அல்லேலூயா. இதெல்லாம் இந்த இருதயத்தை வச்சுக்கிறதுல தான் இருக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள். ஆமென். வேதாகமத்துல சங்கீதத்துல 119ஆம் சங்கீதம் 161ஆம் வசனமும் பக்தன் என்ன பாடுறான்னு கேட்டா, பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. எல்லாரும் கொஞ்சம் எல்இடியை பார்த்து படிக்கிறீங்களா? பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்ன பண்ணாங்க, ஆனாலும் என் இருதயம் வசனத்துக்கே பயப்படுது. நீங்க பாஸ்டருக்குலாம் பயப்பட வேண்டாம். பாஸ்டர்லாம் உங்களை மாதிரி மனுஷர் தான். போதகர்களாகிய நாங்கள் உங்களை மாதிரி மனுஷர்கள் தான். நீங்க பயப்பட வேண்டியது வசனத்துக்கு. ஐயோ வசனம் இப்படி எழுதியிருக்க, நம்ம இந்த தப்பு பண்ணலாமா? ஐயோ வசனம் இப்படி எழுதியிருக்க, நம்ம இந்த பாதையில போகலாமா? ஐயோ வசனம் இப்படி சொல்லுது, இந்த பாரம்பரியத்துல நடக்கலாமா? வசனம் இப்படி சொல்லுது, ஆண்கள் நீண்ட முடி வளர்க்க கூடாதுன்னு சொல்லுது, நம்ம சடப்பப்ப மாதிரி தெரியறமே, அது நல்லதா? வசனம் இப்படி சொல்லுது, பெண்கள் நீண்ட கூந்தல் வளர்க்கணும், நீங்க கிராப்ப வெட்டிட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லுது, நம்ம கிராப்ப வெட்டிட்டு தெரியறோமே. அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. நிறைய பிள்ளைங்க, நம்ம சபை பிள்ளைங்க நம்ம சபைக்கு வந்த வரைக்கும் ஜபத்திலையும் சரி, கிருபையிலையும் சரி, ஆராதனையிலையும் சரி, வசனத்திலையும் ரொம்ப அருமையா வளர்ந்துச்சுங்க. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு போய் எல்லாம் ஹாஸ்டல், வெளியூர், அப்படி பல ஊர்களுக்கு போன உடனே கடந்த ஆராதனையா முந்தின ஆராதனையா தெரியல.
பாவம் எல்லா பிள்ளைகளுக்கும் பாவம் பின்னாடி முடியிருந்த முடியெல்லாம் காணும், எல்லாம் கிராம்பு வெட்டிக்கிட்டு பசங்க மாதிரி. ஏதாவது பரவாயில்ல, எல்லாம் பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு தாய் தகப்பனோட கேட்ட அந்த பெற்றோர்களை நான் நிப்பாட்டி கேட்பேன், ஏமா இது உங்களுக்கு நல்லாவா இருக்குன்னு கேட்பேன். அப்ப அந்த அம்மா சொல்ல, எனக்கு பையன் இல்லை, பையன் இல்லைன்னா ட்வீன் ஒண்ணா. ஏமா இவ பேண்ட் சட்டையை போட்டு வளர்ந்தான்னா இவளுக்குரிய பெண்மைகள் போயிடும். அறியாம அறிவு இல்லாம அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவளுக்குரிய பெண்மை குணங்களே இல்லாம போயிடும். எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ். வார்த்தைகளை விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சும்மா எழுதி கொடுத்தாரு நினைக்கிறீங்களா? ஏன் ஆண்கள் பெண்கள் உடைய அணியக்கூடாது, பெண்கள் ஆண்கள் உடைய அணியக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் விளையாட்டா சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென். எல்லாத்துக்கும் ஒழுங்கு இருக்கு. கணவனை ஒழுங்க மதிச்சு மனைவி நடக்கணும். ஏன்னா கணவன் தான் தலை. ஆமென் சொல்லுங்க. கணவனுக்கு தலை கர்த்தர், மனைவிக்கு தலை யாரு? மனைவி என்ன பண்ணலாம்? வீட்டுல மரியாதையா இப்படிங்க அப்படிங்க அப்படிங்க இப்படிங்கன்னு ஆலோசனை சொல்லலாம். ஆனா நீ போய் தலையில உட்கார்ந்துட்டு இருந்த கதை வேற மாதிரி ஆயிடும். உத கொடுத்தாலும் வைங்க, தாங்க முடியாது. அதனால மனைவிகளே அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறாரு எபேசியர்ல. உங்கள் புருஷனுக்கு என்ன பண்ணுங்க? எல்லா விதத்திலும் கீழ்ப்படியுங்க. The obedience is must. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சித்தமான கீழ்ப்படியாமையினால வரக்கூடிய விளைவுகள், ஆரம்பத்துல இருந்து இந்த கீழ்ப்படியாமையினால வந்த விளைவுகள் தாங்க இந்த அளவுக்கு நம்ம தாய் தகப்ப ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்கல்ல, அங்கிட்டு போகாதீங்க. இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறதுங்க? எங்க போனுச்சு அந்த அம்மா? எங்கிட்டு போகக்கூடாதுன்னா அப்படிதான் போனுச்சு. Praise the Lord. சென்னையில சுந்தரையா ஆராதனை மகிமையா நடத்தி ஃபயரா முடிய போற நேரத்துல ஆசீர்வாதம் போட்டு முடிச்ச உடனே ஆவியானவர் பேசுறார், தயவு செய்து விசுவாசிகள் சிக்னலை ஃபாலோ பண்ணவும் அப்படின்னு சொல்லி. எதை ஃபாலோ பண்ணணும்? சிக்னல். மெட்ராஸ் பூரா எங்க திரும்பினாலும் சிக்னல் தானே. சிக்னலை ஃபாலோ பண்ணவும் அப்படின்னு சொல்லி. அந்த தேவன் ஒழுங்குள்ளவர். கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென். நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் அருமையா படைச்சிருக்கிறார். 5 நாள் அவருடைய படைப்புல எதையும் பழுது சொல்ல முடியாது. 6வது நாள் எல்லாத்தையும் பார்க்கிறார். everything is good 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 good. எல்லாத்தையும் டிக் போடுறார். good 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 good. 7ஆம் நாள் பரிசுத்த ஓய்வு. திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது, ஆதாமை போய் பார்க்கிறாரு. எல்லாம் ஜோடி ஜோடியா தெரியுது. பறவைகள் ஜோடியா தெரியுது, விலங்குகள் ஜோடியா தெரியுது, எல்லாம் ஜோடியா தெரியுது. ஆதாம் மட்டும் எப்படி இருக்கிறான்? தனிமையா இருக்கிறான். பிள்ளை பாவம், நம்ம அப்பா நம்ம டேடி தனியா இருக்கிறார். இவர் பார்த்தாச்சு, இது எவ்வளவு பெரிய மோசம், எவ்வளவு பெரிய வேதனை. ஒரு நாள் கூட ஆதாம் வந்து, அப்பா பிதாவே நான் தனியா இருக்கிறேன், எல்லாம் ஜோடி ஜோடியா தெரியுது, எனக்கு ஏதாவது பார்த்து செட்டப் பண்ணி கொடுங்கன்னு கேட்டானா? ஒண்ணுமே கேட்கல, எதுவுமே கேட்கல. ஆண்டவரே என்ன பண்ணாரு? அயர்ந்த நித்திரை வர பண்ணி எங்களை எல்லாம் புழுதியிலிருந்து படைச்ச, உங்களை எல்லாம் எலும்புல இருந்து படைச்ச. எலும்பு ஸ்ட்ராங்கா, புழுதி ஸ்ட்ராங்கா. அப்புறம் ஏன் பவுல் வந்து பெண்கள் பலவீன பாண்டம்னு எழுதினார்? பலவீன பாண்டங்கிறது உடம்ப பத்தி எழுதல. பலவீன பாண்டம் நோய் 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 அப்படி நோய் நோய் பண்றீங்கல்ல, அதுதான் பலவீன பாண்டம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த எலும்புக்கு ஒரு வல்லமை. எல்லாம் பெரிய ஆட்கள், எங்களை விட பலவான்கள். அதனால தானேங்க கணவன் வீட்டுக்கு தைரியமா புறப்பட்டு போறீங்க. யாரையாவது கல்யாணம் பண்ணி மனைவி வீட்டுக்கு போனாக்க ஒரு ரூபாய் போவான். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. மணி 11 ஆச்சு. நான் இன்னமே எப்ப போய் பிரசங்கத்தை பிடிக்கிறது உங்களுக்கு பார்த்தாலும் பாவமா இருக்குது. நல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருங்க. நல்ல கவனிங்க, சீக்கிரம் முடிச்சிடும். முதல்ல வார்த்தை, 2வது ஜெபம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூர்கிறது. அவ்வளவுதான். வார்த்தை
வார்த்தை இருதயத்தை காத்துக்கொள்ளும். இரண்டாவது ஜெபம் இருதயத்தை என்ன பண்ணும்? காத்துக்கொள்ளும். மூணாவது 1 ராஜாக்கள் 15:14 படிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 15:14 படிங்க. அங்கே மேடைகளோ தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோட உத்தமமாய் இருந்தது. முதல் காரியம் வார்த்தை, இரண்டாவது காரியம் ஜெபம், மூன்றாவது காரியம் உத்தமம், நான்காவது காரியம் 2 நாளாகமும் 17:6 படிங்க. 2 நாளாகமும் 17:6 படிங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. நாலாவது குறிப்பு உற்சாகம். முதல் குறிப்பு என்ன சொன்னேன்? வார்த்தை. இரண்டாவது குறிப்பு ஜெபம். இருதயத்தை பாதுகாக்கிறது அதான். மூணாவது என்னது? உத்தமம். நாலாவது காரியம் என்னது? உற்சாகம். ஐந்தாவது காரியம் நம்பிக்கை. சங்கீதம் 28 சங்கீதம் 7 பாருங்க. என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார் கர்த்தர், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. இதுதாங்க வாழ்க்கை. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை நம்முடைய இருதயத்தை ஸ்ட்ராங் ஆக்குகிறது நம்பிக்கை. ஆறாவது காரியம் நமக்குள்ள எப்பயும் ஒரு அனல் பத்தி எரியணும். சங்கீதம் 39:3 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் செய்தேன். எப்பயும் நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு கங்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் அந்நிய பாஷையினால கர்த்தரோட ஒரு லிங்க் வச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருந்துகிட்டே இருக்கும்? ஒரு அனல். உங்களை பார்த்த உடனே பிசாசு பயப்படும், உங்களை பார்த்த உடனே இந்த உலகம் நடுங்கும். ஹல்லேலூயா. முதல் காரியம் வார்த்தை, இரண்டாவது காரியம் ஜெபம், மூணாவது காரியம் உத்தமம், நாலாவது காரியம் உற்சாகம், ஐந்தாவது காரியம் நம்பிக்கை, ஆறாவது காரியம் நமக்குள் எரிகிற அனல், ஏழாவது காரியம் எவர் ரெடி, எப்பயும் நீங்க ஆயத்தமா இருக்க வேண்டும். சங்கீதம் 57 சங்கீதம் 7 படிங்க. சங்கீதம் 57 என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுங்க. ஒரு காரியம் மட்டும் நான் சொல்லி என் பிரசங்கத்தை முடிக்கிறேன். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால் தேவன் அதிலும் பெரியவராய் இருந்து என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார்? படிக்கிறீங்களா? 1 யோவான் 3:21. 1 யோவான் 3:21 படிங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். பக்கத்துல கை கொடுங்க. நம்ம இருதயம் மட்டும் சரியா இருந்தா நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் கர்த்தர் செய்வார். அது நடக்கும், நிச்சயமா நடக்கும். சுகம் கேட்டா சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியம் கேட்டா ஆரோக்கியத்தை கொடுப்பார், நன்மை கேட்டா நன்மை கொடுப்பார், வீட்டை கேட்டா வீட்டை கொடுப்பார். அவரால் கொடுக்க முடியாதது ஒண்ணுமே இல்லைங்க. சகலமும் அவரால, அவருக்கென்று, அவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றையும் அவராலே அன்றி நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவரே எல்லாவற்றுக்கும் காரணர். எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுந்திருக்கலாம். சந்தோஷமா நம்ம பாட போறோம். பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. எல்லாரும் மகிழ்ச்சியோடு பாடுவோம். கைகளை தட்டி எல்லைகளை சொந்தமாக தருபவரே, ஜனங்களை சுதந்திரமாக கொடுப்பவரே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க செய்தியினுடைய தலைப்பு என்ன? உங்க இருதயத்துக்கு ஒரு காவல் தேவை. உங்க இருதயத்துக்கு ஒரு வேலி அடைக்கப்படணும். உங்க குடும்பத்தை ஒரு வேலி அடைத்து காத்துக்கங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அது நின்று என்ன புறப்படுது? அந்த ஜீவ ஊற்று புறப்படுறதுக்கு தான் நேரம் இல்லை. அதுக்கு ஆங்கிலத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது, டீப் ஸ்ப்ரிங். நல்ல கவனிங்க. நான் சில நேரங்கள்ல போய் ஆரம்ப நாட்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், பிரசங்க பீடத்துக்கு வந்துட்டேன்னா யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். செய்தி போயிட்டு அது ஒரு மட திறந்த வெள்ளம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அந்த ஜீவ தண்ணீர்.
அது அப்படியே ஓடி பாய்ச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள இருந்த ஜீவ தண்ணீர் வெளியில வரணும். அல்லேலூயா. நீங்க யாருக்காவது பேசும்போது அவங்க உங்க ஆன பார்த்துட்டு இருக்கணும். உங்களுக்குள்ள அந்த தண்ணி பாயணும். அல்லேலூயா. உங்ககிட்ட வர்ற ஆட்கள் சீக்கிரமா எந்திரிச்சு போக மாட்டாங்க. என்கிட்ட அதான் பிரச்சனை. வர்ற ஆளு சீக்கிரம் போகாது. அதுக்காக காபி சாப்பிட்றீங்களான்னு கேட்பேன், வேணாம்பாங்க. ஜூஸ் சாப்பிட்றீங்களான்னு கேட்பேன், வேணாம்பாங்க. 1 மணி நேரம் ஆயிருக்கும். அப்பயும் எந்திரிக்க மாட்டாங்க. நான் எந்திரிச்சு வெளியில போயிருக்கேன். அப்புறம் என்ன ஆயிரும்? ஆண்டவரே, அடுத்த குடும்பம் காத்துட்டு நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருந்து ஒரு ஜீவ நதி, நமக்குள்ள இருந்து ஒரு ஜீவ தண்ணீர், அது ஆறாக பாயணும். கணுக்கால் அளவு போதாதையா, உலகால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, பற்றாத ஜீவன் ஜீவனே, ஆவியானவரே, பற்றாத நதியாக ஜீவனே. கரையோர மரங்கள் ஏராளமா, கனிதர வேண்டும் தாராளமா, கரையோர மரங்கள் ஏராளமா, கனிதர வேண்டும். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, பற்றாத ஜீவன். சந்தோஷமா கைதட்டி வாலிபர்களே, நல்ல கைதட்டி பாடுங்க. ஜீவனே, ஆவியானவரே, பற்றாத போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் நல்லா. சந்தோஷமா பற்றாத ஜீவன். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, பற்றாத நதியாக, ஜீவ தண்ணீரே, கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலவீசவும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலவீசவும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆட் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, பற்றாத ஜீவன்.
ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக ஜீவ தண்ணீரே எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பிரியமானவர்களே, நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல உங்ககிட்ட இருந்து ஒரு ஜீவ நதி புரண்டு வரணும். அல்லேலூயா. நீங்க போகிற இடத்துல இருந்து உங்ககிட்ட இருந்து ஒரு ஜீவ தண்ணீர் வரணும், ஒரு ஜீவ ஊற்று வரணும். புதுக்கோட்டையில ஒரு கிராமத்துலதான் நான் ஊழியம் ஆரம்பிச்சேன். கிராமமா ஏறி இறங்குறதா எனக்கு ஆசை. இன்னைக்கு வரைக்கும் நான் கிராம ஊழியம் தான் நேசிக்கிறேன். ஆனா நாளைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு தலைவர்களும் சென்னையில கூடுறோம். அவ்வளவு பெரிய தலைவர்களோடு கர்த்தர் இந்த குளோபல் லெவல்ல ஒரு கிராமம், ஒரு வில்லேஜ் ஊழியத்தை ஆரம்பித்த நம்மை இன்னைக்கு கர்த்தர் குளோபல் லெவல்ல உலக ரீதியா நம்ம தலையை உயர்த்தி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்தது டாக்டர் ஜீவானந்த ஐயா. நான் ஆர்டினேஷன் எடுத்த இடம் என்ன தெரியுமா? NLAG தான். ஃபர்ஸ்ட் டி மோகன் தலைமையில தான் எனக்கு ஆர்டினேஷனே கொடுத்தாங்க. ஆமென். நான் டி மோகன் ஐயாவோட சரளமா பல மணி நேரம் போன்ல பேசியிருக்கிற கர்த்தர் அறிவார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன். ஒரு கிராம ஊழியனை கர்த்தர் கொண்டு போக முடியுமா? முடியும். உங்களுக்குள்ள இருந்து ஜீவ நதி பாயும். நீங்க எந்த இடத்துலயும் போய் வெக்கப்பட்டு போயிடக்கூட. உங்களுக்குள்ள ஜீவ நதி இருந்தா எந்த இடத்துலயும் நான் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உங்க தலையை உயர்த்துவார். தலைக்கு கிரீடமா இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பக்க பலமா இருப்பார். நிச்சயம் அந்த வசனம் நிறைவேறும். அல்லேலூயா. உங்க அரண், உங்க குடும்ப ஜெபம் தான் உங்க வீட்டுக்கு அரண். உங்க வீட்டுக்கு அரணே உங்க குடும்ப ஜெபம் தான். உங்க வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள் கர்த்தருடைய சேஃப்குள்ள வந்துருங்க. ஆமென். அந்த பாதுகாப்பு, அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ள வந்துருங்க. கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்க்கல. அன்பின் ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் உலாவி வருவாராக. கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவா இருப்பதாக. கர்த்தர் நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு வீட்டையும் தொடருவதாக. சமாதான பிரபு சாத்தானை பாதத்துக்கு கீழாய் நசுக்கி போடுவாராக. தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புகிறது போல ஒவ்வொரு ஆத்மாவும் உமக்கு நேராய் திருப்பப்படுவார்களாக. கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. எல்லா காவலோடும் ஒவ்வொருவருடைய இருதயம் பாதுகாக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.